எம்மாடி ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் வச்சு பயங்கரமா ரிலீஸ் பண்ணிருக்கானுங்க. என்னங்க இவ்வளவு காமெடியா இருக்கு? என்ன நீங்க இன்னும் பாக்கலையா? இதோ இப்ப போடுற பாருங்க, ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் பார்ட் 8. ஒருவேளை வெக்னா வந்து எரிக்காவை கிட்னாப் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? 1865ல ரோமாபுரி நகரத்துல என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அக்கா உங்களுக்கு தெரியுமா? என்னன்னு தெரியல, ஸ்பாயிலர் பண்றதுல அவ்வளவு சுகம். அதுலயும் முக்கியமா என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றது அதை விட பயங்கரமான ஒரு சுகம். ஸ்பாயிலர் பண்றது எப்படி தெரியுமா இருக்கும்? அவன் எப்படி செத்தான்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? எல் வந்து இறந்து போனதால மைக் வந்து ஃபீல் பண்ணிட்டு சோகமா சுத்திக்கிட்டு இருக்கான். குட் மார்னிங் சார். ஆனா அதே நேரத்துல ஹாப்பரை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காரு நீங்களே பாருங்க. நாம எல்லாருமே டெமோகிராகன் ஒரு மாதிரி பயங்கரமா அப்படி சும்மா ரூத்லெஸ்ஸா பார்ப்போம். பயங்கரமான மிருகமா இருக்கே அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஆனா ஒரு சில பேர் மட்டும் டெமோகிராகனை வேற மாதிரி பார்ப்பாங்க. பொம்பளை புள்ள இருக்கிற வீட்டுல கெட்டப்ப பாருங்க, கண்ணுல பூ விழுந்துருது, டாக்டர் காட்டின அறிவன. ஏமா எரிக்கா, அது வெக்னா, நீ தான் அவனை பொசுக்குன்னு அறையிற. கடைசி எபிசோட்ல எல்லாரும் எங்கடா போனீங்க? சொல்லுங்கடா, சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. நான் அண்ணன் பேசுறேமா மச்சான், நான் கண்ணன் பேசுறேமா. அட பாவி டெரிக்கு, நீ கடைசி எபிசோட்ல உன சுத்தி அத்தனை பேர் இருந்து மைக்கு மட்டும் ஹாய் காட்டும் போதே நினைச்சண்டி. அவ்வளவுதான், தப்பிச்சு போயிட்டான். இப்ப இந்த ஹலோ பிரதர்ன்றது ரொம்ப முக்கியமா? நீங்க பிக் பாஸ் பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் ஒருவேளை பேச விட்டா எப்படி இருக்கும்? அங்க ஒரு போரே உருவாய். எள்ளு வந்து சாக போறான்னு தெரிஞ்சு எல்லாருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எள்ளு இதான் பண்ண போறான்னு ஹாப்பாக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா பக்கத்துல உள்ள மிலிட்டரிக்காரா, உனக்கு ஏன்டா ஃபீலிங்கு? எல்லாரும் 11 இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு சோகத்துல இருப்பாங்க. ஆனா அதே நேரத்துல 11 பார்த்தா அந்த 3 வாட்டர் வால்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கா நீங்களே பாருங்க. ஏன்டி அழுவுற? ஏன் அழுவுற? அழுவுறாமா இவன்? தம்பி உயிரோட தான் இருக்கா, அங்க பாரு. உனக்காவே உயிரோட தான் இருக்கா. எதுக்கு அழுவுற? சொல்லு, வருவாளா வரமாட்டாளா? வருவாளா? ஏன்? ஏன்னா அவதான் ஹீரோயின். அம்மாக்கெல்லாம் அழுவ மாட்டியா? நீ கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃபிரெண்ட் தான் அழுவியா? அவெல்லாம் எதுல வரல, அங்க பேரு முடிஞ்சிச்சு, படமும் முடிஞ்சிச்சு. சீசன் 1ல இருந்து பார்க்காதான் ஆடு. லாஸ்ட் சீசன் மட்டும் பார்த்துட்டு லாஸ்ட் சீசன்லாம் பார்க்கல, அப்புறம் தேர்ட் சீசன்ல இருந்து பார்த்துட்டு அழுவுற. சரி ஓகே, எதுக்கு பாய் சொல்றேன். 18 months later வருவான். இது 18 months laterல வருவாளா? உயிரோட இருக்கா. உங்க எல்லார்ட்டையும் ஒண்ணு கேக்குறேன், எல் சாகும் போது உங்க யாராக்கெல்லாம் அழுக வந்துச்சு? நான் ஒத்துக்கிறேன், நான் அழுதுட்டேன், நிஜமா நான் அழுதுட்டேன். உங்க யாருக்காவது அழுக வந்துச்சா? கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். ஸ்டீவ் வந்து டஸ்டிங் கிட்ட எரி வந்து ஒரு பயந்தங்குழி சொல்லியிருப்பான்ல, அப்ப டஸ்டிங் கண்டிப்பா இப்படிதான் இருந்திருக்கும். இல்ல இப்படிதான் இருந்துச்சு. லூக்கஸ் மேக்ஸ் திரும்ப ஒன்னா சேர்ந்து கிஸ் பண்ணும்போது மேக்ஸ் கிரஷா வச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் கண்டிப்பா இப்படிதான் ரியாக்ஷன் இருக்கும். வலி தாங்க முடியாதுடா, சொன்னா கேளுடா. கதவு வேற திறந்துச்சு ஹாலி, பட் உன்னால இந்த கதவு வழியா போக முடியாது. உன் வழியை நீ தான் கண்டுபிடிக்கணும். ஆனா எனக்கு எப்படி போகணும்னு தெரியலையே. உன் வழியை நீ தான் கண்டுபிடிக்கணும் ஹாலி. திரும்பி வா, உன் திசையென தெரிந்தது மாறி போகாதே. லூக்கஸ் தான் எனக்கு என்னோட வழியை வந்து சொல்லி கொடுத்தான். அவங்க என்னைய தொட்டான், தொட்டோன்னே கூட்டுங்க வாங்கடா உங்க சீமானு வந்துருச்சு. நீ உன் வழியை நீ அப்படி கண்டுபிடிச்சு வரணும் ஹாலி. சீக்கிரமா வாடி, இவ்வளவு வெயிட்டா வரேன்னு கேடி பேசிக்கிட்டே இருக்காரு. வாடி சீக்கிரமா. உண்மையா சொல்றா, யாரா உனக்கு இந்த மேப் கொடுத்தா? எங்க அம்மா. எங்க அம்மாவா? எல்லாரையும் சாவடிச்சிருவேன். இப்ப பாக்குறியா?
என் குண்டு வரல சப்பு. போச்சு, இன்னைக்கு தான் கடைசி நாள். வெட்டினா வந்து எல்லாத்தையும் அழிச்சிருவான். குழந்தைங்களாம் காப்பாத்தணும், என்ன பண்றதுன்னு தெரியல. வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். டேய் பில்லே, என்ன பண்றா? உண்மை என்னன்னா நான் வேற மாதிரி. எனக்கு பொண்ணுங்கன்னா பிடிக்காது. நான் ஒரு கே. ஏய் எப்பா சூப்பரா பண்ணிருக்காங்கப்பா. இந்த மாதிரி நானும் ஒரு ரீல்ஸ் பண்ண நல்லா இருக்கும்ல. அட கடவுளே, என்ன கருமண்டா அது. என்னடா இப்படி ஆடுறானுங்க 2 பேரும். டெமோகாகன்ஸ் இப்பயே சொல்லுங்க, எங்கடா போனீங்க? அங்கிள் நீங்க இன்னும் பாடி ஆகலையா? உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சொல்ல கேள்விப்பட்டேன். என்னது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டியா? எனக்கு என்ன வயசாகி போயிடுச்சு நினைச்சா? அங்கிள் நீங்க எல்லாம் போதி தர்மம் செட்டு. போர்டிங் பாஸ தொலைச்சிட்டு யமனையே ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்க. என்னடா பேசாம இருக்கிற, ஏதாவது பேசுடா. மைக்கோட அப்பா டெமோகான் கிட்ட அடி வாங்கின அடிக்கு கண்டிப்பா மட்ட ஃபியூனல் தான் நினைச்சேன். என்னடா ஆளு மறுபடியும் கண்ணு மாதிரி வந்துட்டாரு. கடைசியில ஸ்ட்ரேஞ்ச் திங்ஸ்ல கத்தி படத்தோட எண்டிங் கொடுத்துறாங்களே. இதுதான் நம்ம 10 வருஷம் வெயிட் பண்ணோமா என்ன? இந்த சாவெல்லாம் சிம்பிளா இருக்கு, வெறும் 10 இதெல்லாம். And you still think we can be friends? Friends? No thanks. இந்த சீன் இங்கிலீஷ் டப்பிங்ல சூப்பரா இருக்கும். கரெக்டா சொல்லிருப்பானுங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதுல நமக்கு எதுவும் தப்பா தெரிஞ்சிருக்காது. ஆனா தமிழ் டப்பிங்ல Best friends. இப்போ நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் நம்புறேன். ஃப்ரெண்ட்ஸா? எனக்கு வேற வேணும். நோ தப்பா இருக்குண்ணா. பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். டஃபர் பிரதர்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்லாம் கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் டப்பிங் காரங்க தான் கெடுத்து வச்சிருக்காங்க இந்த சீனை. ஐயோ ஒழுங்கா டப்புங்கடா, தப்பு தப்பா கேக்குது எல்லாமே. இப்போ உங்களுக்கு வருத்தம் என்னன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளையா இருக்காங்க, உங்களை விட்டுட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைங்க மச்சினிச்சு மாமியா கீமியா எல்லாம் ஒன்னா கூடிட்டாங்க. நான் ரோட்ல நிக்கிறேன் கோயம்பேட்டுல. பகல்ல ஈ தொல்லை, நைட்ல கொசு தொல்லை. ஐயோ மைக்கு பாவுங்க, இவனை பார்த்தா என்ன பாக்குற மாதிரி இருக்கே. மைக்கு மூவ்மான் ஆவுடா. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஃபினாலே நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு. தம்பி, இதுக்கு தான் என்ன டைரக்ட் பண்ண விட்டுருக்கணும். நீங்க என்ன சார் பண்ணிருப்பீங்க? அப்படி கேளு. கிளைமேக்ஸ்ல எல்ல வந்து வெக்னா துரத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து நான்சியோட அம்மாவையும் வில்லோட அம்மாவையும் புடவையை கட்டிட்டு டான்ஸ் ஆட விடுறோம் சார். அவங்களாம் அமெரிக்கன் சார், எல்லாம் கிறிஸ்டினா தான் சார் இருப்பாங்க. இருந்துட்டு போட்டோம், சர்ச்சில் டான்ஸ் ஆட விட்டுறலாம். அதுல எல்லுக்கு பவர் வந்து வெக்னாவை கொண்டுறான். எல்லாம் ஓகே சார், ஆனா அந்த ஃபைனல் டச் மிஸ் ஆகுதே சார். புரிஞ்சு போச்சு. நம்ம பைய புத்தி எனக்கு நல்லா தெரியும். படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லு, மேக்ஸ், நான்சி 3 பேர்த்தையும் வச்சு 3 பேரும் செம்ம ஃபிகர், ஹிப்ஹாப் தமிழ்ல செம்ம டெரர்னு நம்ம தம்பி ஆதியை வச்சு ஐட்டம் சாங்க போடுறோம். இது தெரிஞ்சிருந்தா டஃபர் பிரதர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணு சொல்லிட்டு ஒரு போராட்டமே பண்ணிருக்கலாமே. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு பிடிச்சா ஒரு 500 லைக்ஸ் தெரிவிக்க விடுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகானை ஆள பிடிச்சிக்கோங்க. இதுக்கு அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பாய்.